எப்படி ஐஆர்சிடிசி ஆப்பில் நியூவாக எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ இன்ட்ரோ போடுறோம், நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போடுங்க. ப்ளே ஸ்டோர் போய் ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணதும் இதில் ஹோம் பக்கத்தில் அக்கௌண்ட்டுன்ட்டு கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணலாம். நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறனால இந்த ரெஜிஸ்டர் யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடி ரெண்டையும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேமில் உங்கள் நேம் மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி அது ஓகே ஆட்டி உங்கள் நேம் போட்டு ஏதாவது நம்பரை போட்டுக்கலாம், இல்லை உங்கள் நேம் போட்டு ஏதாவது அண்டர்ஸ்கோர் இல்லாட்டி ஏதாவது சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஓகேவோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டில் வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டுமோ போட்டுக்கோங்க. பட் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு நம்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி போட்டு ஒரு அட்டி ஏதாவது சிம்பிளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிப்பாக வேலை செய்யும். போட்டு அதே பாஸ்வேர்டே திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் கேட்பாங்க. உங்கள் நேம் ஒரு வேர்டாக இருந்தால் ஃபஸ்ட் நேமில் மட்டும் போட்டு மற்ற 2 இடத்தையும் ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ 2 வேர்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் போட்டு மிடில் ஃப்ரீயாக விட்டுருங்க. இல்லை 3 வேர்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் 3லேயும் ஒவ்வொரு வேர்டு வர மாதிரி எழுதிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி, இதில் மகேந்திர அப்படிங்கிறது ஃபஸ்ட் நேமில் வந்துடும், சிங்குங்கிறது செகண்ட் நேமில் வரும், தோனிங்கிறது தேர்ட் நேமில் வரும். ஸோ உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நேமை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அது பக்கத்துலேயே அடுத்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க, உங்கள் ஜெண்டர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்பாங்க, அதில் இந்தியா செலக்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவுமா இருந்தால் சோவால் கொடுத்து வேறு எதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கும். உங்களோட ஃபேவரட் பெட் டாக் நேம் என்ன, இல்லாட்டி சைல்டுஹுட் ஹீரோ நேம் என்ன, இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் போட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்குபேஷன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இல்லை வேறு எதுவுமா, இது வேணும்னா போட்டுக்கலாம். அது வந்து கண்டிப்பாக போடணும் இல்லை. அது மாதிரி உங்களோட மார்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, இதுவும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி போட தேவையில்லை. நீங்கள் முதல்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் நீங்கள் எப்போயுமே எப்படி ஃபுல்லாக கொடுப்பீங்க, உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, டிஸ்ட்ரிக் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்து திரும்பவும் உங்களோட ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம் கேட்பாங்க. அதை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி போட தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி கேட்பாங்க, அதில் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதாக இருந்தால் வேறு எதாவது செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஏரியாவோட பின்கோட் கேட்பாங்க, பின்கோடு கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து உங்களோட சிட்டி நேம் கேட்பாங்க, சிட்டி நேம் போட்டுருங்க. உங்கள் ஸ்டேட் கேட்பாங்க, தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க, இல்லாட்டி வேறு எந்த எதுவும் ஸ்டேட் போட்டுருங்க. போட்டு அடுத்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் கேட்பாங்க. இது வந்து நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாலே உங்கள் டிஸ்ட்ரிக்க்கு எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அது மட்டும் தான் காட்டும். அதில் உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வருமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாட்டி உங்கள் பின்கோட், போஸ்டல் கோடை எடுத்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது அப்படிங்கிற மாதிரி காட்டும். இல்லாட்டி வேறு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட கேட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. போட்டு திரும்ப உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க, திரும்ப மொபைல் நம்பர் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது கீழே காப்பி ரெசிடென்ஸ் அட்ரஸ் டு ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். இதை வந்து நீங்கள் உங்கள் ரெசிடென்ஸ் அட்ரஸும் ஆஃபீஸ் அட்ரஸும் ஒரே இதாக இருக்கணும், இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் நான் எதுவும் போட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இதை டிக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இதை டிக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைங்கிறவங்க இதை டிக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரெசிடென்ஸ் அட்ரஸ் போட்டு இல்லை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்பாங்க. உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, எந்த சிட்டி, எந்த போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே அதே மாதிரி கேட்பாங்க. நம்ம எப்படி போனது ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி எல்லாமே உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே போட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இப்போது என்டர் த கேப்ஷான் இருக்கும், அவங்க ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இது ஸ்மாலாக இருக்குது, மற்றதெல்லாம் பெரிய லெட்டராக இருப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு லெட்டர் தான் வரும். ஸோ எந்த லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே இங்கே டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த வந்துருச்சுக்கோங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, மொபைல் நம்பரும் இமெயிலும் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் காமிச்சோம். அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டு இல்லை உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் போடணுன்னு அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. உள்ளே வந்துட்டு நம்ம இப்போ கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு யூசர் நேமு, அந்த யூசர் நேம் போட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை போட்டு இந்த என்டர் த கேப்ஷான் இருக்கும். ஸோ அந்த கோடை கரெக்டாக அதில் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ லாகின் ஆனதும் உங்களுக்கு வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அது கீழே மொபைல் நம்பரை போட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடி போட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு எஸ்எம்எஸில் ஒரு ஓடிபியோ உங்கள் மெயிலில் ஒரு ஓடிபியோ வரும். இந்த 2 ஓடிபியை பார்த்து இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற இந்த மாதிரி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இல்லை நீங்கள் புக் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல்லே அடுத்து வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.